இன்றைக்கி சிங்கிள் ஊக்கை பயன்படுத்தி நம்ம எப்படி ஜிலேபி மீன் பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் என்ன பைட் யூஸ் பண்ணுறேன்னா மண்புழு வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. ஓகேங்களா, குட்டி ஹூக்கு அப்புறம் மண்புழு யூஸ் பண்ண போகிறேன். நான் ஜிலேபி மீன்களை எப்படி பிடிக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வருங்கன்னா இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வருங்க. நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் முதல் தடவை தூண்டி ஓட போகிறேங்க இந்த தட்டு, அதனால் பார்க்கலாங்க. இப்போ வந்து நான் புழுவை கோத்து முன்னாடி போட்டேன். ஓகேங்களா, ரொம்ப தூரமெல்லாம் போட முடியாது, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் போட்டிருக்கேன். ரொம்ப தூரமாக போட்டு தான் இங்கே முள் அதிகமாக இருக்குது, அதனால் நான் தக்கை கட்டியிருக்கேன். சப்போஸ் முள் இல்லை அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக தக்கையில் கட்டாமல் அப்படியே வீசி துணியாவே. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மீன் மாட்டிடுச்சு எனக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா லைட்டாக சுண்டுது. அப்புறம் இழுத்து போனால் நான் சும்மா இது பண்ணேன், பார்த்தா ஒரு மீன் மாட்டிடுச்சு. ஆமாங்க, ஒரு சைஸ், ஒரு குட்டி சைஸ். ஓகேங்களா, ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப சிறுசும் கிடையாது, ஒரு நார்மலான சைஸ். ஓகேங்களா, நான் குழந்தையாக்கும்போது இதே பெரிய மீனாக நினச்சிக்குவேன். இப்போல்லாம் இதில் சின்ன மீனாக போயிடுச்சு. முன்ன நான் சிறுசாக இருக்கும்போது இதுவே பெரிய மீன் ஆஹா ஓஹோன்னு இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு மீன் என்னது அதெல்லாம் விட மாட்டேன். அடுத்தது நான் மறுபடியும் மண்புழு கோத்துட்டு மறுபடியும் தூண்டியை வீசுகிறேன். ஓகேங்களா, ரொம்ப தூரமாக வீச கிடையாது, முன்னாடியே அதை வீசுகிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் வீசினோடனே அந்த குட்டி மீன் இங்கே நிறையா இருக்குது. போட்டோன்னே மீனை வந்து புழு வந்து அரிக்குது ரொம்பவே. அதனால் லைட்டாக மீன் போகிறதுக்கு கொஞ்சம் பயமுத்தி வரதுக்கு நார்மல் சுண்டி விடுவேன் நான் அப்பப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைட்டாக இழுக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், லைட்டாக இழுக்குது. பெரிய மீன் இப்படி தான் இழுக்கு, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணினேன். ஏன்னா குட்டி மீனை மட்டும் நல்லா இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ மறுபடியும் ஒரு நாள் ஒரு இழுச்சு லைட்டாக நான் ஒரு இழுத்தோ நல்லா சைஸானதுங்க, ஒரு 300 கிராம் பக்கம் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லா பெரிய சைஸு, நல்லா ஆட்டோ நல்லா ஃபோர்ஸாகவே காட்டுச்சு. அப்படி எடுத்து ஃபஸ்ட் டக்குன்னு எடுத்துட்டேன், ஏன்னா ஹூக்கு வந்து ரிமூவ் ஆயிடுது. பார்த்தா நல்லா ஹூக் ஆகிடுச்சு. போட்டு கொஞ்ச நேரத்துலேயே மீன் மாட்டிடுச்சு, பெரிய மீன். ஏன்னா மண்புழு வந்து கோத்துட்டு நல்லா போடலாங்க. நான் டிப்ஸ் எப்படி சொல்கிற போப்பக்க இதை நல்லா இப்போ சைஸானது நல்லாவே நல்லா ஊக்கு. நான் பக்கத்துலேயே பை வச்சுருக்கேன், தூரமாக எடுத்துகிட்டுல போக மாட்டேன். ஒன்று வந்து கரை விட்டு மேலே ஏற்றிடுவேன், இல்லை பக்கத்தாலே கை நல்லா பிடிச்சிக்குவேன். சப்போஸ் முடியல அப்படின்னா தரை விட்டு மேலே ஏற்றிடுவேன் கரைக்கு, அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்களா, இது ரெண்டாவது மீன். ஓகேங்களா, நான் வந்து இப்போ இது வந்து நாம் போட்டுக்கிற வந்து இந்த வெள்ளை பூண்டு, நம்ம பூண்டு சாக்குன்னு சொல்லுவாங்க, அதில் மீன் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதுவும் நல்லா தாங்கு. நான் 2 போட்டிருக்கேன், ஏன்னா ரோவு கட்டிலெல்லாம் முடிப்பேன். அப்போ வந்து 2 தேவைப்படும், அதனால் 2 போட்டிருக்கேன் டபுளாக. இப்போ வந்து ஜிலேபியில் ஒன்றே போகுது. ஓகேங்களா, இப்போ வந்து 2வது மீன் போதாச்சுங்க. அடுத்தது 3வது மீன் பார்க்கலாங்க. நான் மறுபடியும் புழுவை கோத்துட்டு மறுபடியும் வீச போகிறேங்க. ஏன்னா புழுவை கோக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். புழு வந்து நல்லா கொஞ்சம் தூண்டியில் கொஞ்சம் மந்தமாகவே கோக்கணும். நல்லா ஸ்லிம்மாக இல்லாமல் நல்லா குண்டாக, நல்லா எவ்வளோ கோக்க முடியுமோ எவ்வளோ கஷ்டம் கோத்தாலும் சரி கோத்துக்க வேண்டியது, ரொம்ப குண்டாக இருக்கணும். அப்போ தாங்க. இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியுது நினைக்கிறேன். மறுபடியும் போட்டிருக்கேன். அப்புறம் போட்டிருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா ஒரு காற்று. ஆமாங்க, நானும் மிரண்டுட்டேன். ஆமாங்க, பார்த்தீங்களா, இது புயல் மாதிரி பக்கத்தில் போகுது. நானும் பயந்துட்டேன். இது எங்கள் ஊரில் பேய் காற்று அப்படிம்பாங்க. அந்த காற்றை பார்த்து நான் பயந்துட்டேன். ஏன்னா அப்போ நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். அப்போது வந்து நான் அந்த காற்றை பார்த்து ரொம்ப டர் ஆகிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த காற்றை பார்த்துருக்கீங்க? தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எத்தனை நாட்டுக்கு குளத்தில் இருந்திருக்கேன், ஏரியிலேருந்து காற்று இருந்துருக்கேன், அப்படி வந்ததே இல்லை. என் நேராக வந்து லைட்டாக மூவ் ஆகி போகுது, நானும் மிரண்டுட்டேங்க. அப்புறம் மறுபடியும் போட்டிருக்கேன். ஆமாங்க, அந்த இது பயத்துலேயே போட்டேன். அப்புறம் இப்போ வந்து சுண்டிகிட்டே தான் இருந்துச்சு, ஆனால் இந்த இதுக்கு வந்து மாட்டல. இந்த அடுத்தது மறுபடியும் நான் வந்து லைட்டாக சுண்டி விட்டோன்னா மறுபடியும் வந்து லைட்டாக இழுத்து போக ஆரம்பிச்சு, அப்படி லைட்டாக உள்ள இழுத்துட்டு போச்சு. உங்களுக்கு தெரியுங்க. அப்புறம் சுண்டோன்னா மறுபடியும் ஒரு மீன் மாட்டிடுச்சு. ஆமாங்க, இது ஒரு சின்ன சைஸான மீன் தாங்க. ஓகேங்களா, இது ஏற்றிட்டேன். இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. இது ஒரு நல்ல சைஸான ஜிலேபிங்க, நல்லா பெருசாக இருக்குது. தண்ணி வந்து சத்து பத்தாதங்காட்டி, நிறையா குட்டி மீன் இருக்கிறனால வந்து சத்து பத்தாதங்காட்டி மீன் வந்து நல்லா டக்குன்னு பெருசாக மாட்டேங்குது. இல்லைன்னு டக்குன்னு பெருசாக சேர்த்து தண்ணி இது மாதிரி தண்ணிலாம் நல்லாவே மீன் பெருசாகிடு. இது வந்து கொஞ்சம் தெளிவான தண்ணிங்காட்டி மீன் டக்குன்னு பெருசாக மாட்டேங்குது. அடுத்தது நான் மறுபடியும் புழு கோத்துட்டு. ஆமாங்க, நான் வந்து கேமரா தனியாக எடுக்க ஆள் இல்லைங்க. இந்த போக வேணால் அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. இப்போதைக்கு யாரும் இல்லை, நானும் வீடியோ போடுறேன். நம்ம சேனல் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மோட்டிவ் தருங்க. அடுத்து நான் புழு கோத்து மறுபடியும் போட்டாச்சுங்க. நான் ரொம்ப லென்த்தாக போடுவேன். லென்த்தாக போடணும்னா எங்கிட்ட இது வந்து உள்ள முள் நிறையாவே இருக்குது, அதனால் லென்த்தெல்லாம் போட கிடையாது. முன்னாடியே அதை போடுறேன். ஏன்னா முள் இருக்கும்போது தூண்டி நிறையா முள் வந்து வேஸ்ட்டாக போகுது, அதனால தாங்க. இப்போ பார்த்து நான் வந்து மறுபடியும் போட்டிருக்கேன். மறுபடியும் வந்து லைட்டாக சுண்டிகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். தக்கட்டுங்க தெரியுது. சப்போஸ் தக்க கட்டலினா உங்களுக்கு தெரியாது, நரம்பு வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ கட்டணுன்னு பார்த்தீங்களா, நரம்பு கட்டி தெரியாது. இப்போ வந்து தக்க கட்டிக்க நல்லா தெரியுது, உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். தக்க கட்டுங்காட்டி வீடியோவுக்கு நல்லா பெனிஃபிட்டாகவே இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சுண்டிகிட்டே இருக்குது. குட்டி மீன் தான், கால் கடி போட்டாவே சுண்டிகிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், எனக்கு கால் கடி தான் போட்டிருக்கேன்.
அந்த பூண்டு சாக்கு எவ்வளோ லென்த்துக்குதோ அந்த லென்த்துக்கு தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பக்கத்தில் போட்டிருக்கு. அப்போ மறுபடியும் பார்த்தீங்களா மறுபடியும் ஒரு மீன் அடிச்சிருச்சு. நான் பெரிய சைஸான மீன் தான் அடிச்சிருச்சு. உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறேன். இது நல்லா பெரிய சைஸ் தாங்க. இது ஒரு 1/4 கிலோ சைஸில் வருங்க. பார்த்தீங்களா கால் கடி போட்டால் மீன் மாட்டுது, தூரமாக போட்டால் மீன் மாட்டுது. ஏன்னா மீன் தண்ணி வந்து கலங்கி இருக்கும்போது கால் கடி போட்டாவே மாட்டுங்க. சப்போஸ் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் தூரமாக போடணும். இது தண்ணி கொஞ்சம் கலங்கிறாப்பில் இருக்கிறதுனால முன்னாடி நான் போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல சைஸான மீன் தாங்க. இது நான் வந்து போட்டேன் ஒரு 4வது மீன். குட்டி மீன்லாம் மாட்டுச்சு. அந்த கிளிப்பை நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன். ஏன்னா அந்த கிளிப்பில் நம்ம தேவையில்லை. குட்டி மீன் மாட்டுறதுக்கு போட தேவையில்லை. சும்மா பெருசாக போட்டால் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. அதனால தாங்க பெரிய மீன் மட்டும் போட்டிருக்கேன். இது மாட்டு எனக்கு அடுத்த மீன். ஓகேங்களா. அடுத்தது நான் மறுபடியும் ஒரு ஊக்கு போட்டேங்க. மறுபடியும் ஒரு மீன் மாட்டிடுச்சு. ஆமாங்க. இது வந்து நான் எடிட் பண்ணிவிட்டேன், கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லி 1.5 நிமிஷம் பக்கம் வந்துச்சு. நான் கரெக்டாக மீன் மாட்டுறது மட்டும் போட்டிருக்கேன். இது ஒரு சைஸான மீன் தாங்க. ஓகேங்களா. இதையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்தது மறுபடியும் நான் போட்டிருக்கேன். மண்புழு தான் போட்டிருக்கேன். மாவு போட்டால் மாவு டக்குன்னு அரிச்சு போடுது. குட்டி மீனுக்கு மாவு வந்து போட தேவையில்லை. மைதா மாவு கோதுமை மாவும் பிசைஞ்சு போட்டாவே மீன் மாட்டு. ஆனால் இங்கே வந்து அது மாட்டல. ஏன்னா குட்டி மீன் ரொம்ப இருக்குது. போய் அதாவது தூண்டி போய் தரைக்கு முட்டை விட மாட்டேங்குது. அப்படி மீன் வந்து இழுக்குது. ஆமாங்க குட்டி மீனுங்க. பார்த்தீங்கன்னா பயமுத்தி விட்றேன். சும்மா நரம்பு இழுத்து விட்டு சுட்டி பயமுத்தி விட்றேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அடுத்து மறுபடியும் பெரிய மீன் வந்துடுச்சு. உங்களுக்கே தெரியுங்களா. லைட்டாக தான் கடிக்கும். பெரிய மீன் வந்து ஒன்று டக்குன்னு இழுத்து போயிடு, இல்லை லைட்டாக தான் கடிக்கும். பார்த்தீங்களா மறுபடியும் மேலே இழுத்து பார்த்துங்களா. இப்போ இழுத்து பார்த்தா பார்த்தீங்களா மறுபடியும் ஒரு மீன். ஓகேங்களா. இது ஒரு சைஸானதா, ஒரு சின்ன சைஸ் தான். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஒரு குட்டி மீன். இது வந்து நான் வந்து நண்டு பிடிப்பேன். ஆமாங்க நண்டு பிடிக்கிறதுக்காக வச்சுருவேன். ஓகேங்களா. குட்டி மீனில் அது இப்படி சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போடுறது செக் பண்ணி பாருங்கள். நண்டு ஈஸியாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். நிறைய பேர் தெரியும் மீன் பிடிக்கிறவங்களுக்கு. நான் எல்லாமே நண்டு எப்படி பிடிக்கலன்னு தெரியும். தெரியலைன்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் நானும் சொல்கிறேன். சரிங்களா. அது ஈஸியாக போட்டுடலாம். இப்போ மறுபடியும் நான் புழு கோர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி கலங்கி இருக்குது. அதனால் முன்னாடியே அது போட்டிருக்கேன். ரொம்ப தூரமாலாம் போட கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் தூரத்தில் போட்டிருப்பேன். ரொம்ப தூரமாலாம் போட கிடையாது. ஒரு முன்னாடியே தான் போட்டிருக்கேன். 3 மீட்டர் தான் கூட சொல்ல முடியாது. ஒரு 2.5 மீட்டர் 3 மீட்டர் தான் இருக்குது. அந்த இது தான் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் நான் சுண்டி லைட்டாக விட்றேன், பயமுத்தி விட்றேன். அப்புறம் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரிஞ்ச மீன் வந்து விடவே மாட்டேங்குது. குட்டி மீன் அப்படியே நரம்பு போட்டோன்னு இழுத்து பார்க்குது. ஆமாங்க. குட்டி மீன் இருக்கிற பெரிய மீன் வராது. அது ஏன்னா குட்டி மீனை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு அப்புறம் புழு வந்து குண்டாக இருந்தால் மட்டும் தான் பெரிய மீன் வாய் வைக்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும்போது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் இழுத்து விட்றேன். மறுபடி கால் கடி வந்துருச்சு. கால் கடி வந்தோடனே அப்போவும் குட்டி மீனில் விடவே மாட்டேங்குது. ஆனால் நீ எங்கே வேணாலும் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மீன் மறுபடியும் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி நான் இழுத்து பார்த்துலான்னு சொல்லி பார்த்தா நம்ம புழு லைட்டாக தான் குறிச்சிருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லைட்டாக தூக்கி வீசிட்டு. ஓகேங்களா. இது மாதிரி நம்ம சேனலில் ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்டதாக வரும். ரோகு கட்லா இது மாதிரி மீன் பிடிக்கிறது, அப்புறம் ஸ்பைடர் ஊக்கு பால் செட் இது மாதிரி ஊக்கு எப்படி மேக் பண்ணுறது, ஃபிஷ்ஷுக்கு பைட் எப்படி மேக் பண்ணுறது, இது மாதிரி எல்லாத்துக்கும் நான் வீடியோ போடுது. பார்த்தீங்களா இப்போ தள்ளி வீசியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு 3 மீட்டர் தூரத்தில் வீசியிருக்கேன். புழு கோக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ இந்த கிளிப்லேயும் நிறைய பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா போட்டு கொஞ்சம் நேரத்தில் இப்படி இழுத்து போகுது. குட்டி மீன் இதில் நம்மளுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம கையில் இருந்து ஆரம்ப பெரிய மீன் மாட்டேன் அந்த அரசம் இழுத்துட்டு போகுது. இது லைட்டாக தான் இழுக்குது. அதனால் இழுத்துட்டு பார்த்தீங்களா இது ஒரு சைஸானதாங்க. இது ஒரு சின்ன சைஸ் தான் குட்டி மீன். ஆமாங்க. அது நம்ம பார்த்தா தெரியும். நிறைய பேர் பிடிக்கணும் நல்லாவே தெரியும். இது நான் வந்து நண்டு பிடிக்கிறக்காக வச்சுட்டேன். ஓகேங்களா. ஏன்னா நண்டு வந்து ஈஸியாக பிடிச்சிக்கலாம். மீன் ஏதாவது போகுதுங்க. அதுக்கு ஃபுல் வீடியோ போடுறது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட. சரிங்களா. ஏன்னா கிளிப்போட ஆட் பண்ண தான் உங்களுக்கு புரியும். சும்மா வாயில் சொன்னால் கண்டிப்பாக புரியாது. அதனால தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் புழுவை குத்தி மறுபடியும் போட்டேன். இப்போ கொஞ்சம் நின்றுட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தால் கால் வலி பிடிச்சிக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் நின்றுட்டு மறுபடியும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா மீன் நல்லா இழுத்துட்டு போகுது. கொஞ்சம் பெரிய சைஸான மீன் தாங்க. இது நல்லா இழுத்துட்டு போயிடுச்சு. இது ஒரு சைஸ் ஒரு 200 கிராம் பக்கம் வருங்க. ஏன்னா ரொம்ப ஆழமாக போட கிடையாது. பார்த்தீங்களா இது நல்லா பெரிய சைஸ் தாங்க. ஒரு 1/4 கிலோ சைஸாக வரும். ஆமாங்க. ஒரு 1/4 கிலோ சைஸ் அந்த ரேஞ்சில் வருங்க. நல்லா மாட்டம் காட்டுது. இந்த ஜிலேபி மீனில் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்களா இப்போ ஜம்ப் அடிச்சிச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது மாதிரி ஜம்ப் அடிச்சிரு. ஹூக்கை பிடுங்கி வச்சிருந்த நகையில் என்ன தெரிச்சு ஓடி இருக்குது. ஹூக்கோட வச்சுங்காட்டி மறுபடியும் அந்த கைக்கு வந்துட்டு அப்படி மாப்பிள்ள. இல்லைன்னா நான் தப்பிச்சு ஓடி இருப்பார். வரட்டா மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பார். இது ஒரு சைஸான மீன். இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக லேண்டிங் பண்ணணும். ஓகேங்களா. தண்ணி நல்லாவே கலங்கிடுச்சு. உங்களுக்கே நினைக்கிறேன். பார்த்தீங்களா புழு வந்து இப்படி தான் கோக்கணும். நல்லா பெருசாக கோக்கணும். ரொம்ப ஸ்லிம்மெல்லாம் கோக்கக்கூடாது. நல்லா எவ்வளோ குண்டாக கோக்கிறமோ அவ்வளோ மீன் வந்து நல்லாவே காட்டும். உங்களுக்காக கிளிப் ஆட் பண்ணுறது. எவ்வளோ குண்டாக ஆட் பண்ண முடியும் அவ்வளோ ஆட் பண்ணிங்க. இங்கே புழுவே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நிறைய கலக்குழி மருந்து அது மாதிரி அடிக்கிறனால தோட்டத்து வெளியில் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அதிகமாக புழு இருக்கல. மண்புழு நீங்களும் தோண்டி பாருங்கள். மீன் இப்போ டிச்சுக்குள்ளே தான் இருக்குது அதிகமாக. இப்போ அதிகமாக புழு நம்ம ஏரியாவில் எங்கேயுமே விவசாய நிலங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. பூரா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும் செத்து போகுது. ஓகேங்களா. இப்போ மறுபடியும் நான் போட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் லைட்டாக சுண்டி விட்றேன். ஓகேங்களா. பார்த்தீங்களா உங்கள் ஏரியாவில் நிறைய மண்புழு இருக்குன்னு சொல்லுங்க. நான் முன்ன ஸ்கூல் படிக்கும்போது அப்படிலாம் பார்க்கும்போது நிறையா மண்புழு இருந்துச்சு. இப்போல்லாம் மண்புழுவே பேச்சுங்கிற இடமே இல்லை. ஊசியாக மண்புழு இருக்குது. குண்டு புழுவே இல்லை. சாக்கடை டிச்சில் இது மாதிரி எல்லாம் நல்லா குண்டு புழுவாக இருக்குது. ஆமாங்க. சாக்கடையில் வளருது. விவசாயத்து நிலத்தில் வளரவே மாட்டேங்குது. இதை காரணம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அந்த மருந்து அடிக்கிறனால தான்
இந்த உரங்கள் போடுறதுனால இது மாதிரிலாம் அந்த மண்புழு அதிகமாக சாகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். இது மாதிரி ஜிலேபி மீன்களை ஈஸியாக பிடிச்சிடலாம். ரோகு காட்டலாம், அதே மாதிரி ஸ்னேக் ஹெட், விரால் அவரி, இது மாதிரி மீன்கள், இது மாதிரி எல்லா மீன்களும் ஈஸியாக பிடிச்சிடலாம். இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் இந்த சேனலில் வருதுங்க. இந்த சேனலை புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அடுத்து பண்ணுறதுக்கு. ஏன்னா இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வருதுங்க. நிறைய பேர் மீன் பிடிக்கிற பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எனக்கு தலையில் மாட்டிட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மோட்டிவ் தரும், சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் புழு குத்தி நான் போட்டிருக்கேன். தக்கபடி லைட்டாக இழுத்துட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து நான் ஈவினிங் டைம் பிடிக்கிறேன், ஓகேங்களா? ஈவினிங் டைம் சொல்லிடுற டைமிங், ஒவ்வொரு டைமிங் கேட்பீங்க. நான் ஈவினிங் 4 o'clock to 6 o'clock அந்த டைம்லேயே பிடிச்சதுங்க. பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன சைஸான மீன் தாங்க. இது ஒரு 100 கிராம் பக்கமாக வருங்க. இது சைஸானதா. இது மாதிரி நம்ம ரொம்ப லென்த்தாக போல் என்ற ஃபுல்லாக முள் தூண்டி போட்டால் போய் முள் மாட்டிக்குது. அப்புறம் முள் உடஞ்சி போகுது. நாமங்க நல்லா கட்டையாக உள்ள இருக்கிறனால நம்ம ஹூக்கு அந்து போகுது. அதனால் நம்ம பயந்துட்டு முன்னாடியே போட்டிருக்கேன். முன்னாடி போட்டாலும் மீன் மாட்டு, ஆழமாக போட்டாலும் மீன் மாட்டு. ஆழமாக போட்டால் மீன் ரொம்ப அதிகமாக மாட்டு. இது மாதிரி தக்காட்டி போட்டால் ஒரு சில டைமு வந்து குட்டி மீன் ரொம்ப மாட்டிக்குது, இல்லை பெரிய மீன் ஒவ்வொரு டைம் மாட்டு, ஓகேங்களா? ஆனால் தக்காட்டாமல் போட்டால் இன்னும் பெனிஃபிட் நிறையாவே இருக்குது, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குட்டி மீன் வர நான் அப்படி லைட்டாக மூவ் பண்ணி விட்றேன். இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இழுத்துச்சு ஒரு பெரிய மீன். உங்களுக்கு நான் தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு 200 கிராம் சைஸில் வருங்க. இது ஒரு நல்ல சைஸான மீன் தான். இது மாதிரி ஈஸியாக வந்து பிடிச்சிடல. அடுத்து இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது நல்ல பெனிஃபிட்டாக வரும், சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷிங் வீடியோ. இந்த ஜிலேபி சிங்கிள் ஊக்கில் பிடிக்கிறது, இல்லைன்னா பால் செட் இது மாதிரி பிடிக்கிறது அதிகமாக பிடிப்போம். நான் இது நிறைய பேர் கேட்டிங்க, அதனால தான் போடுறேன், சரிங்களா? சிங்கிள் ஊக்கில் வேணும் அப்படின்னு கேட்டிங்க, அதனால போடுறேன். நீங்கள் சிங்கிள் ஊக் பிடிக்கிறீங்க அப்படின்னா புழுவை எவ்வளோ குண்டாக கோக்க முடியுமோ அவ்வளோ குண்டாக கோருங்க. அப்போ தான் ஜிலேபி நல்லா பெருசாக மாட்டு. அப்புறம் எவ்வளோ ஆழமாக போடுறீங்களோ அவ்வளோ ஆழமாக போடுங்க. முள் இருக்குன்னா மட்டும் இந்த தக்கை வண்டு இது மாதிரி கட்டுங்க. முள் இல்லைன்னு அப்படின்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட்டுருங்க. டேரெக்டாக போட்டால் தான் ரொம்ப ஆழமாக போகும், மீனால் பெருசாகவே வாய் வைக்கிங்க. இது மாதிரி மேலே போட்டால் குட்டி குட்டி மீன் அதிகமாக வாய் வைக்கும். இது மாதிரி குட்டி தான் அதிகமாக வாய் வைக்கும். நீங்கள் வந்து இந்த தக்கையாட்டாமல் போடுங்க. இங்கே வந்து எக்கச்சக்கமான முள் இருக்குது. சீமை கருவேலை மரக்கு முள் இருக்கிறனால நிறையா போய் தூண்டி மாட்டிக்கிறதுனால போடல. நீங்கள் வந்து தக்காட்டாமல் போடுங்க, நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், சரிங்களா? இப்போ வந்து முன்னாடி நான் போட்டிருக்கேன். இது லாஸ்ட் மீன் பிடிக்கிறது, இது கவர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்து பண்ணுறதுக்கு மோடி தரும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் நான் போட்டிருக்கேன். மறுபடியும் தக்க லைட்டாக இழுத்துட்டு போனோன்னா அப்போ இழுத்துறாதீங்க. நீங்கள் வந்து இது தக்காட்டம் போட்டால் இழுத்துருங்க. தக்க எட்டில் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் அடிக்கும், சரிங்களா? இது ஒரு சைஸான மீனுங்க. இது ஒரு 150 கிராம் பக்கமாக வருங்க. இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் சேனலில் வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.